இன்றைய பத்திரிகை மகாநாடு நாங்கள் வைப்பதற்கான முக்கிய காரணம் இந்த வக்கூஃப் சொத்துக்கள் தொடர்பான பெரிய ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டிருக்குது. அதாவது வக்கூஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக இந்த வக்கூஃப் சொத்துக்களை ஒவ்வொருத்தர் பேரில் மாற்றிட்டு போகிறாங்க. இந்த வக்கூஃப் சொத்துக்களை ஒவ்வொருத்தரும் கைப்பற்றுறாங்க. இந்த வக்கூஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அதை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லவும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை ஒரு மெசேஜாக கொடுப்போம் தான் இன்றைக்கு பத்திரிகை மாநாடை நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். வக்கூஃப் சொத்துக்களுக்கு சம்பந்தமாக வக்கூஃபோட நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்தாங்க. அப்போ இதுக்கு சம்பளம், இதுக்கான படிகள் கோடிகள் சம்பளங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது மக்களோட நிதி பணத்திலிருந்து, அதாவது மக்கள் கட்டுற வரி பணத்திலிருந்து தான் இவங்களுக்கான அத்தனை இதுகளும் செய்யப்படுது. அப்போ இத்தனை செய்யப்படுற நேரத்தில் இந்த வேலை நடக்கலன்னு சொன்னால் அப்போ இது வச்சுக்கொண்டு நிற்கிறது பெரிய விஷயம் என்ன? இன்னைக்கு பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் பிரச்சனை, நிறைய பள்ளிகளில் பிரச்சனை. நாங்கள் ஒரு பையன் பார்லிமெண்ட்ல வச்சு இவர் விதுர விக்ரமநாயக்க மினிஸ்டர் சந்திச்ச நேரம் அவர் நிறைய சொன்னார். அதாவது நிறைய பள்ளிகள் பிரச்சனை, 3000 பள்ளியிருந்து 2000 பள்ளியில பிரச்சனை. அப்ப இந்த பள்ளி பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இப்ப அன்றைக்கு நாங்க போய் ஒரு பள்ளி சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை முன் வச்சு போட்டு உடனே அது சம்பந்தமாக பணிப்பாளர் டிரெக்டர் உதவி பணிப்பாளர் கூப்பிட்டு கேட்பாரு, இந்த பள்ளியில இது ஃபைல கொண்டாங்க. அப்போ உதவி பணிப்பாளர் சொல்றாரு, சார் எனக்கு இங்க இந்த ஃபைல் இல்லை. வக்கூஃப் போர்ட்ல பள்ளி ஃபைல் இல்லைன்னு சொன்னால் எங்க இதுக்கு வக்கூஃப்கள் அப்ப செவ்வாய் கிரகத்தை வச்சுக்கிறாங்களா? இது என்ன நடக்குது? அப்ப இது சம்பந்தமா யார் பாக்குறது? அப்ப வக்கூஃப் போர்ட் சம்பந்தமா வக்கூஃப் ஆக்ட்ல 2021 அதுல தெளிவாக வக்கூஃப் போர்ட் டிரெக்டருக்கு பவர் கொடுத்திருக்குது. பள்ளிவாசல் சம்பந்தமான பிரச்சனைகளை அபகரிச்சா லட்சமா நீதிமோசம் நடந்தால் அவருக்கு வழக்கு போடுறதுக்கான பூரண பலத்தால கொடுத்திருக்கிறார், பூர்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல அப்ப ஒண்ணுமே இங்க நடக்குது இல்லை. அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது சொன்னால், ஒரு வக்கூஃப் போர்ட்ல அதாவது வக்கூஃப் சட்டத்துல இருக்குது வக்கூஃப் போர்ட்ல ட்ரஸ்டீஸ் நியமிக்கப்பட வேண்டியது அந்த ஊர் மக்கள்ட அந்த பள்ளி மெம்பர்ஸ்ட ஓட்டிங்கால ஒரு இது மூலமாக ஓட்டிங் ஒன்று மூலமாக. அப்படி எங்க நடக்குதுன்னு கேட்டால் அங்க ஓட்டிங் ஒன்று நடக்காது. இப்ப வக்கூஃப் போர்ட்ல 2-3 முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை, சரி நல்லவன் சரி இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திச்சு யாரையாவது போய்த்து அந்த ஊழல்வாதிகளை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்தால் அவங்க ட்ரஸ்டியை நியமி கொடுக்குறாங்க. இது எங்க உள்ள சட்டம்? இப்படியான சட்டங்கள் பல நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்ப வேரோல மருதான பள்ளியில் பேர் நடந்துச்சு, கோர்ட்ஸ் கேன்சல் பண்ணிச்சாரு. அப்ப இதே பிரச்சனை கல்கி நேல் நடந்துச்சு, கோர்ட்டாக கேன்சல் பண்ணிச்சு. அப்ப இதை கேன்சல் பண்ண நேரமும் கோர்ட்ஸையும் அவ்வளவு கவனத்தில் கொள்ளாம தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கை நடத்துவார்கள். அப்ப இது என்ன நடக்குது நாட்டுல? அப்ப கோர்ட் புறக்கணிக்கப்படுகிறது, சட்டம் பேணப்படுகிறது இல்ல. ஊழல்வாதிகள் இது இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில கட்டுறதுக்கு 48 கோடி சேர்த்தாங்களாம், எந்த கணக்கும் காட்டி இல்லை. 3 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பள்ளிவாசல்கள் 3 வருஷமாக கணக்காட்டி இல்லை. அவங்களோட பீரியட் முடியுது. அதனால அவங்களோட பேசி அவங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரே அடியை எடுத்துட்டு அவங்களே திருப்பி அந்த ஊழல்வாதிகளே இவங்க திருப்பி ட்ரஸ்டீஸா போட்டுறாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது? இந்த வக்கூஃப் போர்ட்ல என்ன நடக்குது? உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னால், இப்ப இதுல இந்த பாபக்கர் பள்ளிவாசல்ல அதுல நேரடியாக ரிஜுவ சம்பந்தப்பட்டிருக்கிறாரு செயலாளர் ஒருத்தர். அப்ப அவர் களவு செய்யறாரு, அவர் டாக்குமெண்ட்ஸ் அவர் சைன் பண்ணிக்கிறார். இது அவ்வளவு நாங்க எடுத்துட்டு போயிட்டு ஜிமியத்துல்லமா பாரம் கொடுத்தால் அப்ப அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது எப்படி? அந்த லெட்டரை எழுதுவோன்னு சொன்னதை எனக்கு சொல்றாரு ஜிமியத்துல்லமா தலைவர் சென்னத்தை அதுல சிஇஓ விளங்கப்படுத்துறாரு, இப்படித்தான் நீங்க லெட்டர் எழுதணும்னு சொல்லி அந்த லெட்டரை கொண்டு கொடுத்து இப்ப 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அவர் இந்த கடந்த ஜமியத்துல்லமா மீட்டிங்ல அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்கள் முஸ்லிம் தலைவர்கள் அப்ப வகை செல்ல வேண்டியவங்க, இது சம்பந்தமாக கவனிக்க வேண்டியவங்களே நீங்க இப்படி நடந்துன்னு சொன்னால் எங்கட சமூகத்து சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? இது முக்கியமான பிரச்சனை. எங்கட சமூக சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? நீங்களே இது இப்படி வேண்டிச்சு இல்லை. அதாவது வெளியே பயிரை மேய்ஞ்சால் எங்கட சமூக சொத்துக்கு என்ன நடக்குது? எதுவுமே நடக்காது. இன்னைக்கு பள்ளியில ஒரு பள்ளியில அந்த பள்ளி சொத்து அப்படியே ஒருத்தர் பேர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியில அதுல 16,000 ஸ்கொயர் ஃபீட்டை 5,200 ஸ்கொயர் ஃபீட் இது சதுரடி இந்த பள்ளிக்கு சொல்லி கொடுத்து போட்டு மற்ற மாவட்ட பேர் எழுதுறாரு. அப்ப இதுல என்ன, வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்குது, ஜும்மாக்கு இடம் போதாது. அப்ப அந்த பள்ளியை வேற ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒன்றுக்கு, ஒரு தனியார் பாடசாலை ஒன்றுக்கு கொடுத்திருக்கிறாங்க ரெண்டுக்கு. அப்ப தனியார் பாடசாலை 2 கொடுத்திருக்கிற பள்ளியிட பிள்ளைகளுக்கு சோறாக்கு இடத்துல மக்கள் போய் தொழுகிறாங்க. அப்ப எங்க சமூக தலைவர்கள் அப்ப இதை இப்படி பார்த்து கொண்டிருந்தா எங்களோட சமூக சொத்துக்களுக்கு நடக்கிறது என்ன? அதான் கேட்கிறோம் நாங்க.
அப்ப ஒரு சாதாரணமாக இன்னைக்கு ஒரு ஒரு கோட்டையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு நாட்டாம வேலை செய்யக்கூடிய சகோதரர் வந்து தான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தால வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்காக சேர்க்கிற சல்லியில 100 ரூபா தூக்கி போட்டு போறாரு. அவரோட சல்லியில பிச்சை வாங்குறவரு கூட அவரோட பிச்சை பணத்துல கூட சல்லாவுக்கான கொடுத்து போறாரு. நான் கேட்க நீங்கள என்ன செய்றீங்க சமூகத்துல? நீங்கள் கோடியில வளர்ந்து என்ன செய்ய, நீங்கள் விரிவானத்தை வளர்ந்துச்சு அல்லாட மாளிகையை பறிக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லாவோட சொத்துலேயே நீங்க பறிக்கிறீங்கன்னு சொன்னால் இதுல என்ன நடக்குது? இதுக்குள்ள பெரிய ஊழல் நடக்குது. இது உடனடியாக நிறுத்தணும், இது உடனடியாக திறப்படணும். இது நான் அமைச்சர்கிட்டையும் ஜனாதிபதிகிட்டையும் எங்களோட முஸ்லிம் பிரதி அமைச்சர்கிட்ட வேண்டிக் கொள்ள உடனடியாக இசமான நடவடிக்கை எடுங்க. எல்லா பள்ளியிலையும் அவ்வளவு பள்ளியிலையும் 10 ரூபாய் எழுதுங்க போயிட்டு இது ஒரு பள்ளிவாசல், இது பொது சொத்து என்றத இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஒவ்வொரு டீடையும் வந்து பள்ளிவாசல் பேரு திருப்புங்க, இதோ டிப்பாட்டுங்க. இல்லாட்டி இது இன்னும் 10-12 வருஷம் போது எத்தனை பள்ளி சிறுலாங்க மீய போகுதுன்னு சொல்லலாது. எல்லாம் ஒருத்தர் பேருக்கு மாத்துறாங்க, பயம் இல்லாம மாத்துறாங்க. டீட் நம்பர் எங்கள்கிட்ட நான் ஜனாதிபதி மினிஸ்டருக்கு நாங்க ஒவ்வொரு வேண்டிய அளவுக்கு நாங்க தரோம் உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இது உடனடியா நிப்பாட்டுங்க. அதனால வந்து இது நிப்பாட்டப்படணும், இந்த சமூக சொத்து பாதுகாக்கப்படணும். இப்போ ஒரு பள்ளியோட மாத்திக்கு அவரோட பேருக்கு ஒருத்தர் மாத்தி அவரோட பேர்ல எடுத்து அதுல ஒரு பகுதியை பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. இப்ப நாளைக்கு இந்த பரம்பரை மௌத்தா போனுச்சுன்னா எங்க கஃபூரியாக்கு ஏற்பட்ட நிலை இந்த பள்ளிவாசலுக்கு ஏற்படாதா? இது லேசிப்பட்ட வேலை ஒன்றும் இல்லை. நாளைக்கு எங்க சமூகம் இன்னைக்கு நாங்களாம் மௌத்தா போனால் எழுதினவர் மௌத்தா போனால் நாளைக்கு இன்றைக்கு கஃபூரியாக நடந்த வேலை இந்த பள்ளிக்கு நடக்காதா? உங்க பிள்ளைகள் தூக்கிட்டு வர மாட்டாங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் என் வாப்பட சொத்துன்னு சொல்லி? அதனால உடனடியாக இது எங்களோட முஸ்லீம் சமூகம், எங்களோட முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் எம்பிமாரு, முஸ்லீம் மினிஸ்டர்மாரு உடனடியாக இது சம்பந்தமாக கவனம் எடுத்து உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். இதுல எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணணும். பள்ளிவாசல் எத்தனை பள்ளிவாசல் வந்து டீட் க்ளோஸ் பண்ணப்படாம இருக்குதோ, சொந்த பேர்ல இருக்குதோ, அந்த டீட் எல்லாத்தையும் வந்து பள்ளிவாசல் பேருக்கு மாத்தி பொது சொத்து நிச்சயம் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பத்திரிகை ஹிஸ்டரியில பத்திரிகை எழுதுங்க, இது ஒரு பள்ளி, இது இதுக்கான போயில்லாத சொல்லி இதோட நிப்பாட்டுங்க. வந்து மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளியில பேரு மஸ்ஜித் ரஹ்மான் தெய்வலையில இருக்குது. அந்த பள்ளியில வந்து 16,000 விஸ்காஃபி கிட்டத்தட்ட பள்ளிவாசல் அதை வந்து தந்த சொந்த பேருக்கு வந்து மாத்துறாரு. சொந்த பேருக்கு மாத்தி அது வந்து இந்த குண்டு வெடிப்புல அது வந்து பிரச்சனைக்குள்ளாச்சு. அப்ப இவரு பயப்படுறாரு, ஏன்னா இவரு சொந்த பேருக்கு மாறி இருக்குது. அதனால என்ன செய்யறாரு, குண்டு வெடித்து ஒரு மாசத்துல 5,200 விஸ்காஃபிட்ட பள்ளிவாசல் சொல்லிடுறாரு. முழுக்க பள்ளி வக்குப் சொத்து. அதுல வந்து அவர் பில்டிங் பாஸ் பண்ணிக்கிறார் அவரோட சொந்த ஆபீஸ்ன்னு சொல்லி. இது எப்படி நடக்குது? அப்ப எங்க முஸ்லீம் சமூகம் பார்த்து பண்ணிக்குது, முஸ்லீம் தலைவர்கள் முன்றாங்க உடனடியாக பள்ளிவாசல்கள் காப்பாத்துங்க. இன்னும் 10 வருஷம் போட்டுச்சுன்னா எத்தனை பள்ளிவாசல் பறிப்பா போகுது தெரியா? இப்ப கஃபூரியா ஏற்கனவே பீத்துது. சரி, அதனால உடனடியாக வெளிக்கொள்ற காரணம் என்ன கேட்டா இதுதான். பாபக்கர் பள்ளி சம்பந்தமாக என்னென்னா, நாங்க கோர்ட் ஆஃப் அப்பீல்ல ஒரு பெட்டிஷன் போட்டோம். அதில் சென்னம் வந்து இப்படி ஒரு காணியன் வாங்கப்பட்டிருக்குது. 78.8 78.8 இந்த கோடான கோடி பொறும். அப்போ இந்த காணியிட வாங்கி தந்துட்டு போனவர் வந்து வரல ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி. அவருக்கு ஈக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அப்போ இந்த காணியின நடப்பு என்ன? அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு பேத்திக்கிறாரு. தான் இந்த வாங்கப்பட்ட காணி சம்பந்தமாக ஒரு தகவலை கொடுத்துட்டு பேத்திக்கிறாரு. நகரசபால இது ஒரு பள்ளியும் ஒரு மதரசா மட்டும் பதிவு செஞ்சுட்டு பேத்திக்கிறாரு. அப்போ அதை வச்சு தான் நான் கோர்ட்டில் எடுத்து காட்டினா இது இப்போ வாங்கின நோக்கம் இதுதான் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2009 இது வக்கு ஃபண்டுங்க வக்கு போர்டு ஃபைட் பண்ணினோம். வக்கு போர்டு இது வக்கு ஃபண்ட் இல்லை என்று சொன்னார். வந்து அவங்களுக்கு இடையில சில கொடுப்பெடுகள் காரணமாக ஃபைட் பண்ணாங்க இருந்தாங்க. அவரோட நான் கோர்ட்ஸில் போட்டோம். கோர்ட்ஸால் நோட்டீஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த பள்ளி வக்கு போர்டை எப்பிரா கோர்ட்டில். அப்போ வக்கு போர்டில் கேட்டாங்க, நீங்கள் ஏன் 2009 இந்த பள்ளியை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்கன்னு. அப்போ வந்து இல்லை அவன் சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், வக்கு சொத்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னு சொன்னோம். அமைச்சரும் ஓர்டர் பண்ணார் சம்பந்தமாக. அமைச்சரையும் நாங்கள் 4th ரெஸ்பான்ஸ் போட்டோம். அப்போ அமைச்சரும் கோர்ட்ஸுக்கு கடிதம் அனுப்பி லெட்டர் தந்தார், இதை வந்து வக்கு பண்ண சொல்லி. அப்போ கோர்ட்ஸ் சொன்னால் 4th ரெஸ்பான்ஸ் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற அமைக்கிறீங்கன்னு. அதுக்கு பிறகு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணினா பிறகு திருப்பி அவங்க ரெஜிஸ்டர் அந்த தீர்ப்பு வாரண்டு இவங்க ஒரு இன்டர்வியூ பெட்டிஷனோட முன்னுக்கு வந்தாங்க. அதாவது இந்த யார் யார் இது சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க இது வந்து வக்கு பண்ணக்கூடாது அவங்களோட சொத்துன்னு சொல்லி. சரியா? அப்போ அதை வந்து ஜட்ஜ் என்ன செஞ்ச கோர்ட்ஸ் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு சொத்தாக இருந்தால் நீங்கள் புரிம்பாக ஒரு கேஸை போட்டுவாங்க. இதுக்கு இந்த கேஸில் வந்து உங்களுக்கு இன்வால்வ் வரையில்லாதுன்னு சொல்லி அதை வந்து அதோட கேஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுவும் வக்கு பண்ணியாச்சு. பொண்ணினா பிறகு ஒரு வேலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அதாவது வக்கு பண்ணப்பட்ட சொத்துல திருப்பி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று எழுதி கொண்டு, அதாவது அவங்களுக்கு பங்கிக்கிற மாதிரிக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று எழுதி கொண்டு அதை வந்து 2023 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நினைக்கிறேன். 6ஆம் தேதி தெல்கந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி
6ஆம் தேதி அது வந்து கலாச்சார அமைச்சு அனுமதி கொடுத்து, அதே 6ஆம் தேதி அதை வந்து வக்ஃப் போர்ட் பேப்பர் போட்டு, அதே 6ஆம் தேதி வக்ஃப் போர்ட் வந்து அதை அனுமதி பண்ணிக்குது. இது எப்படி நடக்கும் ஸ்ரீலங்கால? இதை உண்மை என்ன? இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொல்றது கேட்கிறோம். அதாவது எங்களுடைய சமூகத்தில் என்னன்னு கேட்டால், என்ன பெரியத்தனங்கள் என்ன எல்லாம் பெருசா பேசுறாங்க. ஒரு 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 அதான் சொன்ன, ஒரு நாட்டாம தொழில் செய்யறவர் வந்து பள்ளிக்காக 100 ரூபாய் போட்டு போறாரு. இந்த நிலைமையில பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இதை அபகரிக்கிறாங்க. எந்த அளவு கீழ்த்தரமான மோசமானவே இல்லை. இவங்க சமூகத்துல என்ன பெரியராயும் என்ன செய்ய வேலையே இல்லை இவங்கள. இது ஒரு வெக்க கேடான ஒரு கீழ்த்தரமான வேலை. பள்ளி சொத்தை தண்ட பேர்ல மாத்தி எடுத்துக்கொள்றதாக இருந்தால், ஒரு அல்லாவுக்காகவே நீ வழங்கப்பட்ட சொத்தை தாண்ட பேர்ல மாத்தி எடுத்துக்கொள்றதாக இருந்தால், இதுக்கான கீழ்த்தரமான வேலை என்னைக்கு? அதாவது ரோட்ல போட இந்த பிச்சை வாங்குற சகோதர விட மோசமா இவங்க நிலைமை. அதான் நாங்க கேட்கிறோம்.